இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய் கொண்டிருக்கிறது. யார் கண்ட்ரோல்லயும் யாருமே இல்ல. போலீஸ் அதிகாரிகளா சுத்தமா கண்ட்ரோலே பண்ணலன்னு தான் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது என்று. ஏன்னா இது அரசியல்வாதிகளின் தலையீடா இருக்கிறது. தமிழகத்திற்கு முதல் முறையாக ஒரு வித்தியாசமான கலாச்சாரம் தமிழ்நாட்டில் நிலவு வருகிறது. இந்த திமுக ஆட்சியில இதுவரைக்கும் ஆண்ட கட்சி என்று பார்த்தீர்கள் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் என்பவர் ஒரே சக்தி. அதே போல் மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் ஒரே சக்தி. அவங்க கொடுக்கறது தான் கமெண்ட், மத்தவங்க கொடுக்கறதுலாம் கிடையாது. அடுத்தது வந்து கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது அவர் உண்மையை சொல்லணும்னா ஓவராலா அவருக்குள்ள ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தாரு. நல்ல விஷயமா தான் இருந்தது. அவர் ஒன் மேன் கமாண்ட் இல்லைன்னா கூட யாராவது இந்த மாதிரி ஒருத்தர் நடுவுல வந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நான் ஒருத்தர் இங்க பேசிட்டு இருக்கேன், நீயா குறுக்க பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வார்னிங் இருக்கு. வார்னிங்கும் பண்ணுவாரு. ஓவரால் சூப்பர்விஷன் இருக்கும். இந்த ஆட்சியில முக ஸ்டாலின் ஒரு பக்கம், சபரிஸ் ஒரு பக்கம், இந்த பக்கம் உதயச்சந்திரன் ஒரு பக்கம், ஸ்டாலின் ஒரு பக்கம், துர்கா ஸ்டாலின் ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி தனி ஒரு பவர் சென்டர் பிஜேபியில ஒரு 4-5 பேர். இவங்க எல்லாம் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ற ஆட்சி இந்த ஆட்சியா இருக்கு. ஆளாளுக்கு அவங்கவுங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலா தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயனா, இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. இவங்க என்ன குளறுபடி பண்ணிட்டு போறாங்கன்னு தெரியல. நல்லபடியா இவங்க விட்டுட்டு போனாங்கன்னா பரவாயில்ல. ஆனா பாருங்க, இவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்க கூடாது. இன்னைக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய தமிழ்நாட்டு மக்கள். எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா டிவிகே லீடர் தளபதி விஜய் தான் 2026 நாங்க கொண்டு வருவோம் ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது.